ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஆரோக்கியமான புரோட்டீன் சத்து அதிகம் நிறைஞ்ச பச்சைப்பயிறு கடைசல் தான் செஞ்சுருக்கோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பச்சைப்பயிறு வந்துட்டு 1.5 கப் எடுத்துக்குங்க. நல்லா தண்ணியில் 2-3 முறை கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் வந்து ஊற வைங்க. ஊற வச்சதுக்கப்புறம் வந்து குக்கரில் வந்து போட்டுட்டு ஒரு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுட்டு நம்ம ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற விடலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10, பூண்டு 4, ஒரு தக்காளி, கத்திரிக்காய் ஒரு 4 எடுத்து நல்லா அறுத்து வச்சுருக்கேன். குக்கர் விசில் அடங்கின பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பச்சைப்பயிறு பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த பதத்தில் வெந்திருந்தால் போதுமானது. நம்ம மற்ற வச்சு கடைய தேவையில்லை, ஏன்னா நம்ம காயோட பச்சைப்பயிரும் வேக வைக்க போகிறோம். ஒரு கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன், 2 வரமிளகா சேர்த்துருக்கேன், 1 கை கருவேப்பிலை, நம்ம பொடிசா நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் சேர்த்துட்டு நறுக்கி வச்சுருந்த கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. வணக்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றபடி மிளகாத்தூள் சேர்த்துங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு 1.5 வேணுனாலும் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு நான் வரமல்லி வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா பச்சைப்பயிறு, அதையும் இதோட மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விடலாம். கல்லுப்பு வந்துட்டு நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அந்த தண்ணியும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு கடைசியில் வந்து கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். நல்லா பாருங்கள், 10 நிமிஷம் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா காய் வெந்து வந்திருக்கு. கொத்தமல்லி இலையை நம்ம தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், நமக்கு அட்டகாசமான பச்சைப்பயிறு கடைசல் ரெடி. இது சப்பாத்தி, சுட சுட சாதம், களி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து களி தான் செஞ்சுருந்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எங்களோட அடுத்தடுத்த வீடியோலாம் பார்க்குறதுக்கு எங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா, பாய் பாய்.